கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியாவது ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு போகலான்னா கையில் காசு இல்லை, கடன் கொடுக்க யாரும் இல்லை. லோனு அலைஞ்சி எந்த பேங்க்ல லோன் தருவான்னு கண்டுபிடிச்சி அந்த பேங்க்ல போய் இந்த டாக்குமெண்ட்டை கொடு அந்த டாக்குமெண்ட்டை கொடுன்னு அவங்க கேட்க மறுபடியும் லோனு அலைஞ்சி எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா பிளான் அப்ரூவல் கொடு, எஸ்டிமேஷன் கொடு, ப்ளூ பிரிண்ட் கொடுன்னு மறுபடியும் கேட்க மறுபடியும் லோன் அலைஞ்சி எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி கொண்டு போய் மறுபடியும் அவங்க கையில் கொடுத்தா டாக்குமெண்ட் சார்ஜ், ப்ராசஸிங் ஃபீஸு, டெக்னிக்கல் சார்ஜ், லீகல் சார்ஜ்னு எல்லா சார்ஜையும் பிடுங்கி ஒட்டுமொத்தமாக எங்களோட சார்ஜ் எல்லாத்தையும் பிடுங்கினாலும் கூட கடைசியில் இன்சூரன்ஸுக்குன்னு சார்ஜ் லட்சமாக போடுறீங்களே, இது நியாயமா பேங்கர்ஸ்? ஆர்பிஐலேயே இன்சூரன்ஸ் மேண்டட்ரியான்னு கேட்டால் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி லட்சமாக வாங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஹோம் லோனுக்கு இன்சூரன்ஸ் தேவையா இல்லையா, இதை தாங்க நம்ம பார்க்க போறோம். மேக்சிமம் வீடு வாங்குறவங்கள ஒரு 50% பேர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தான் வீட்டை வாங்குறாங்க. அப்படி இந்த லோன் வாங்கி வாங்கும்போது இந்த இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்களே, அது தேவையாங்க தேவையில்லையா? டெய்லியும் எங்ககிட்ட யாராவது ஒரு கஸ்டமர் கேட்குற விஷயம் இதுதான். அப்பப்பயும் அவங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டாலும் கூட இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, பேங்க்லையோ இல்லை இந்த ஹோம் லோன் கொடுக்குற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ மறைக்கப்படுற ஒரு உண்மை. அந்த உண்மையை இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இதை எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் நிறைய நண்பர்களுக்கு வருத்தம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் தானேங்க. ஹோம் லோன் அப்படின்றதே நம்மளே ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையினாலையும் ஒரு கனவுனாலையும் தான் அதை வாங்கி நம்ம வீட்டை கட்டுறோம். ஸோ அப்படி வீடு கட்டும் போது கடைசியில என்ன பண்றாங்க, இந்த சார்ஜஸ்ன்னு எல்லாம் போட்டு பிடுங்குவாங்க. அப்பவே நம்ம பாதி உசுறு போயிரும்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஏன்னா அதை நம்ம மறுக்க முடியாது, அதை நம்ம கட்டித்தான் ஆகணும். அது கட்டக்கூடிய அளவுல உண்டான சார்ஜஸ், அதை நம்ம தாராளமா கட்டலாம், அதை எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஆனா இந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸ்ன்றது நீங்களே கூகுள் பண்ணி பாருங்களேன், ஆர்பிஐ ஹோம் லோன் இன்சூரன்ஸ் மேண்டட்ரியா இல்லையான்ட்டு உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ அதுல அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஹோம் லோனுக்கு இன்சூரன்ஸ் மேண்டட்ரி கிடையாது. ஹவவர் ஆனா உங்களோட வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைச்சா நீங்க தாராளமா பண்ணி வச்சுக்கோங்க, பண்றது நல்லது. இதை தவிர ஒரு இக்கு வைக்கிறாங்க அங்க, அந்தந்த ஃபினான்ஸ் கம்பெனியும் அந்தந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்ற கம்பெனியும் அவங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எடுத்தாகணுன்ற கட்டாயம் இருக்கு அப்படின்னா அவங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்னையும் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இக்கை பயன்படுத்தி தான் இன்னைக்கு எல்லாரும் இன்சூரன்ஸை வாங்குறாங்க. இன்சூரன்ஸுங்க ஹோம் லோனுக்கு வாங்கினா நானே சொல்றேன், தாராளமா நான் ஏத்துக்கிறேங்க, நீங்களுமே ஏத்துக்கோங்களேன். ஏன், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுங்க, அதாங்க ஹோம் லோன் இன்சூரன்ஸ். உங்க வீட்டை கவர் பண்ணணும், அதுதானே. ஸோ அது போட்டால் எவ்வளோ சார்ஜஸ் வரப்போகுது? கண்டிப்பாக ஒரு 15,000 ஒரு 20,000 அதிகபட்சம் ஒரு 25,000 நம்ம வாங்குற லோன் அமௌண்ட்டை பொறுத்து அந்த வீட்டை கூட கவரேஜை பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்சூரன்ஸ் வேலிடாக இருக்கும். ஒரே ஒரு டைம் நீங்கள் உங்கள்கிட்ட பிடிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு இத்தனை வருஷத்துக்கு வேலிடிட்டி, இத்தனை வருஷம் இருக்கிற வரைக்கும் இது செல்லும் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. 100% அதை பண்ணலாம், நானே மறுக்க மாட்டேங்க. அதுவுமே நம்மளோட விருப்பம்னு சொல்றாங்க, அது ரெண்டாவது கதைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது நமக்கு பிரயோஜனமான ஒண்ணு, நம்ம தாராளமா இதை எடுக்கலாம். ஆனா இதுக்குள்ளார இந்த லைஃப் இன்சூரன்ஸையும் டேர்ம் இன்சூரன்ஸையும் துணிக்கிறது யாரு? பேங்கையோ இல்ல அவங்க இருக்கிற ஒரு எப்படி சொல்றாங்க, இதை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆர்பிஐயோ இது எங்கேயுமே நம்ம குத்தமே சொல்ல முடியாது. அவங்க சொல்ற பாலிசியோ பேங்க்ல சொல்ற பாலிசியோ எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப நடுவுல இந்த விஷயத்தை பண்றது யாருன்னா இந்த பேங்க்ல இருக்க மேனேஜர் அண்ட் எபோவ். ஸோ இவங்க மட்டும்தான் இதை மேண்டட்டரியா கொண்டு வராங்க. எப்படிங்க கொண்டு வராங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மூலியமா போயிடுவாங்க. உங்களுக்கு தான் பிடிப்பாங்க, தெரியாதவனை கூட நம்பி வந்துருவாங்க. ஆனா தெரிஞ்சவன் நீங்க நம்பி போயிட்டீங்கன்னா உங்களை தான் பிடிப்பாங்க இந்த இன்சூரன்ஸ். எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லோனுக்கு சாங்ஷன் கொடுக்கறது யாரு? கிரெடிட் மேனேஜர். ஹோம் லோனுக்குன்னு இல்லைங்க, எந்த லோனா இருந்தாலும் சரிங்க, இதை சாங்ஷன் கொடுக்குறவர் ஒரு கிரெடிட் மேனேஜர் கொடுப்பாரு. மேபி ஒரு சில கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல அந்த பேங்க் மேனேஜர் கொடுப்பாரு. மேக்சிமம் இது கவர்மெண்ட் பேங்க்ல இந்த அளவுக்கு போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கிறது தனியார் வங்கிகள்ல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளே வரும். ஸோ தனியார் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் மேனேஜர் தான் சாங்ஷன் அத்தாரிட்டி. அப்ப இந்த கிரெடிட் மேனேஜர் நீங்க யாருன்னு பார்த்துருக்க கூட மாட்டீங்க, உங்க கண்ணுக்கே அவர் புலப்பட மாட்டார். ஏன்னா அவங்க தனியா ஒரு ஹப் இருக்கும், அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க.
அப்போ அவங்க லோன் சாங்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் மேண்டேட்டரின்னு அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு சாங்ஷனை கொடுத்து விட்டுறது. ஸோ இந்த மாதிரி வர்றதுல என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பேப்பர்ஸ் வாங்கி பண்ணி கொடுக்குற ஸ்டாஃப், சார் கண்டிப்பா பண்ணணும் சார், அவங்க தான் பாவம் திட்டு வாங்குறாங்க. உண்மையாலுமே கீழ் லெவல் வேலை செய்யற அவ்வளவு பெரும் பாவங்க. நம்ம எல்லாரும் கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்கள தான் திட்டுவோம், அவங்கள தான் பேசுவோம். ஆனா இதுல இருக்க அந்த இந்த விஷயத்த செய்ய தூண்டுற ஆட்கள் யாருன்னா மேல இருக்க அதிகாரிகள் மட்டும்தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டு, அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு இன்சென்டிவ். இதை வாங்கணும்னா இதை பண்ணணுன்ற மாதிரி அவங்களே இவங்கள துணிச்சிடுறாங்க. அப்போ சாங்ஷன் கொடுக்கும் போதே கண்டிஷன்ல இதை போட்டுட்டா, ஏற்கனவே லோன்னு நம்மளை அலைய விட்டு லோனுக்கெல்லாம் திரிஞ்சு அப்படியே நீங்க நொந்து நூலாகி போகும்போது பணம் வாங்குற சூழ்நிலையில தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ்னு போடுவாங்க. எவ்வளவு போடுறாங்க, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், நேற்று கூட சொன்னாங்க 4 லட்ச ரூபா கேட்கறாங்க அப்படின்னு. எதுக்குங்க இவ்வளவு போனோம், யார் விட்டு போனாங்க? ஏற்கனவே எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்க, இன்னும் என்னென்ன பிடுங்க முடியுமோ எல்லாத்தையும் பிடுங்கலான்னு பாக்குறீங்க. எப்படிங்க இது நியாயம்? நீங்களே ஒரு ஹோம் லோன் கட்டுறீங்க, நீங்க நான் கேட்கறது அந்த பேங்க் மேனேஜர் அண்ட் எபோ யாரெல்லாம் இதை பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான், எல்லாரையும் நான் குறிப்பிடவும் கிடையாதுங்க. சோ நீங்க வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு சார்ஜ் போட்டு நீங்க வாங்குவீங்களா ஹோம் லோனு? உங்க கையில அதிகாரம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பண்ணலாமாங்க? எந்த விதத்துல இங்க இது நியாயம்? ஒரு டார்கெட்டுக்காகவும் அவங்க கொடுக்குற ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இன்சென்டிவ்காகவும் இப்படி கஷ்டப்படுற மக்களோட பணத்தை இன்சூரன்ஸ்ன்ற பேர்ல எடுக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அப்படி எடுக்கிறவங்க 5 வருஷத்துக்கு ஏன் எடுக்கணும்? 5 வருஷம் வரைக்கும் கட்டுங்க, 10 வருஷம் வரைக்கும் கட்டுங்க. அது பேர் என்னங்க, ஹோம் லோனுக்கு போற இன்சூரன்ஸா இல்ல என்டோமெண்ட் பாலிசியா? யாரங்க ஏமாத்தது இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைக்கு இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருதோ ஒரு நாள் அது எல்லாமே உங்களை பாதிக்கும். எவ்வளவு நாள் நீங்க அங்க வேலை பார்க்க போறீங்க, அவங்களையும் உங்களை காப்பாத்தி கொண்டு போக போறாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் உங்களோட ரத்தத்தை எல்லாம் உழிஞ்சி கசக்கி புழிஞ்சி ஒரு நாள் சக்கையா தூக்கி எறியதான் போறாங்க. அதெல்லாம் என்ன தெரியுங்களா, யாராருக்கிட்டையோ நீங்க வாங்கினீங்க இல்லையா அந்த பணங்கள் எல்லாம், அதோட பாவங்கள் தான் அப்படி உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த விளைவுகளை உண்டாக்கும். ஸோ தயவு செஞ்சு மனசாட்சியோட கொஞ்சம் வேலை பாருங்க. நான் மறுக்கவே இல்லை, ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, நான் மறுக்கல. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, மறுக்கல. எதுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ், 10 வருஷம் இன்சூரன்ஸ், 4 லட்சம் பேமெண்ட் கட்டணும், 5 லட்சம் பேமெண்ட் கட்டணும்? இதெல்லாம் தவிர இன்னொரு பெரிய பியூட்டிங்க, அந்த 3 லட்ச ரூபா உங்களால கட்ட முடியலையா? ஏற்கனவே ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு இஎம்ஐ போட்டோம், இந்த 3 லட்ச ரூபாய்க்கு நான் இஎம்ஐயே போட்டு கொடுத்துறேன். ஒரு 1000 ரூபாய் 2000 காசு இருந்தா அவன் சாப்பிட்டுருவான்ல, அவன் பொழைச்சிருவான்ல, பொழைக்க கூடாது, அதையும் சேர்த்து நம்ம பிடிங்கிடணுமே. போடு, இன்னொரு 3000 ரூபாயும் போடு, இன்னொரு 2000 ரூபாய் இஎம்ஐயா போடு. இன்சூரன்ஸ்க்கு இஎம்ஐ போடுற கொடுமை எல்லாம் நம்ம ஊர்ல தாங்க நடக்குது. ஆனா மக்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க, ஒரு படத்துல பாத்தீங்களா, ஒரு அம்மா ஒரு பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்துரும், அது அப்படியே நொந்து நூலாகி இருக்கும், அந்த பையன் ஏற்கனவே செத்து போயிடுவான், அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு அவங்க உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சுங்கம்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே அவங்களால பேச முடியாது, அதுக்கப்புறம் தானே அவங்களால கேள்வி கேட்க முடியாது. இங்கேயும் அதே தான், ஏற்கனவே 1 மாசம் 1.5 மாசம்னு உங்களை நல்லா அலைய விட்டு திரிஞ்சு ஊடெல்லாம் பாதியில நிற்கும், பாக்குறவன் எல்லாம் கேள்வி கேட்பான், எப்பங்க முடிய போகுதுன்னு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஐயோ ஏன்டா ஆரம்பிச்சோன்னு ஆரம்பிச்சு எப்படியாவது முடிக்கலான்னு போற சூழ்நிலையில இப்படி கொண்டாந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் உனக்கு செக் கொடுப்பான்னு டாக்குமெண்டேஷன் அன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ் வாங்குறீங்கல்ல, அன்னைக்கு பேசுறதுக்கு மக்கள்கிட்ட தெம்பு இருக்காது, அன்னைக்கு பேசுறதுக்கு மக்கள்கிட்ட சக்தி இருக்காது. அதனாலதான் அவங்க பேசல. தயவு செஞ்சு மக்களே, இதை வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்றேன், எங்கேயாவது ஹோம் லோன் நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க கேட்கிற முதல் விஷயம் இன்சூரன்ஸ் சார்ஜ்னு எவ்வளவு பிடிப்பீங்க, இன்சூரன்ஸ் சார்ஜ் இல்லாம எனக்கு ஹோம் லோன் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. இதுதாங்க இந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவு. இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் தேவையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.